தாய் தந்தை வாரிச்ச ஒரு காலத்தில் ஒரு கிராமத்தில் மணிகண்டன் என்ற சிறுவன் இருந்தான். அவன் மிகவும் சுறுசுறுப்பானவனாக இருந்தாலும் தன் பெற்றோரின் சொற்களை அதிகமாக கேட்க மாட்டான். என்னை பற்றி யாரும் கவலைப்பட வேண்டாம், நான் என்ன செய்வதை தெரிந்து கொள்ளும் அளவுக்கு பெரியவனாகிவிட்டேன் என்று எண்ணிக்கொண்டு இருப்பான். ஒரு நாள் மணிகண்டன் தனது நண்பர்களுடன் ஆற்றங்கரையில் விளையாடிக் கொண்டிருந்தான். அப்போது தன் தந்தை மணிகண்டனை அழைத்துச் சென்று குடும்ப பொருட்களை வாங்கி வர வேண்டும், வீட்டில் அவசரமாய் தேவை இருக்கிறது என்று கூறினார். ஆனால் மணிகண்டன் அதை பொருட்படுத்தாமல் விளையாடத் தொடங்கினான். மாலையில் மணிகண்டன் வீடு திரும்பியபோது அவன் தாயும் தந்தையும் மௌனமாக இருந்தார்கள். அவர்களை பார்க்கவே அவனுக்கு குற்றமுணர்ச்சி ஏற்பட்டது. அன்றைய இரவு அவர்களுக்கு உணவு செய்ய மளிகை பொருட்கள் இல்லாததால் அவர்கள் வெறும் சாதத்தோடு நோய் சாப்பிட வேண்டிய நிலை ஏற்பட்டது. அடுத்த நாள் மணிகண்டன் தன் பெற்றோரின் கஷ்டங்களை உணர்ந்தான். நான் பெற்றோரின் சொற்களை கேட்காமல் நடந்ததற்கு அவர்கள் இவ்வளவு துன்பப்பட வேண்டியிருக்கிறதே என்று மனதில் வருத்தப்பட்டான். அவன் உடனடியாக தன் பழக்கங்களை மாற்றிக்கொண்டு தன் பெற்றோரின் எல்லா பணிகளையும் மனமுவந்து செய்வதற்கு தொடங்கினான். அதன்பின் அந்த குடும்பம் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தது. மனமாற்றம் கொண்ட மணிகண்டனின் வாழ்க்கை மற்றவர்களுக்கும் முன்னுதாரணமாக அமைந்தது. கதைமொழி: பெற்றோர்களின் வழிகாட்டுதலை மதிக்க வேண்டும். அவர்களின் வாழ்க்கை அனுபவம் எப்போதும் நம் நன்மைக்காகவே இருக்கும்.